என்ன என்னடா அந்த மனுஷன் ஊதி பார்த்தாலும் எல்லாம் குணமாகுதுடா, காலில் விடாம்பீங்க, அப்புறம் அவனுக்கு கோயில் கட்டுவீங்க, அவனுக்கு ஒரு சிலையை வச்சு அவன் கடவுளாகி போயிடுவான். இப்படித்தான் கடவுள் வழிபாடு உண்டாகிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் சாப்பிட்றான். எவ்வளோ பெரிய மகான் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் நினைத்தாலும் அவன் சாப்பிட்றான், மலை ஜலம் கழிக்கிறான். உங்களுக்கு ஏற்படுற மாதிரி நோய் அவனுக்கு வருது. பூண்டோன்னு நோயை குணமாக அவன் நோய் வரக்கூடாது இல்லையா? அவருக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிலாம் படுக்கிறார். யார் உங்களுக்கு ஊதி பார்க்குறாரோ அவருக்கு நோய் வந்தால் என்ன செய்கிறாரு? அப்புறம் அவளை சேர்த்து விட்றாங்க. அப்போ அவருக்கு யாராவது ஊத வேண்டியது தானே? அப்போ அவருக்கு நோய் வருது. நீ யார் ஊதி பார்க்குறாரு குணமாக நினைக்கிறீங்களோ அவர் நோய்வாய்ப்படுறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு கவலை இருக்கிறது, அவருக்கு முன்னாடி பிடிச்ச சண்டை இருக்கும், அவர் தொழில் லாஸ் ஆகிருப்பார். அவருக்கு எல்லா மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? அது முஸ்லீம் சாமியாராக இருக்கட்டும், இந்து சாமியாராக இருக்கட்டும், கிறிஸ்துவ சாமியாராக இருக்கட்டும், அவன்லாம் மனுஷன் தானங்க. அவனுக்கு எப்படி பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதத்தை சொல்லித்தரக்கூடியவர் மதகுரு, அவ்வளோதான். இந்த குரானில் இப்படி இருக்குது, அதான் மதகுரு வேலை. நபிகள் நான் இப்படி சொன்னாங்க, அது மதகுரு வேலை. இவருக்கு என்னமோ தனக்கு ஒரு பவர், இப்படி காட்டினாலும் குணமாயிரும், இப்படி பார்த்தாலும் குணமாயிரும், சிரிச்சாலும் குணமாயிரும். சில பேர் கால் நாளை இட்டு உதைக்கிறாங்க, குணமாகிறது. அவர்கிட்ட போனோம்னா நினச்சி வாங்கி படுக்க போட்டு முதல் நங்குன்னு மிதிப்பான். அதை முதுகு கொடுத்துட்டு ஆம்பளை பொம்பளையெல்லாம் அங்கே படுத்துக்கிட்டு அவன் ஏறி என்னடு அவன் மிதிச்சா குணமாயிருமான். அவன் ஏறி மிதிக்கிறான் நங்கு நங்குன்னு. அதை போய் நம்பி செஞ்சிட்டு இருக்கிறோம். அவன் மனுஷன் சாப்பிட்டு 3 மணி நேரம் வெளிக்கு போகாட்டி நாரி போயிடும். இவன் ஒரு மனுஷன் கக்கூசு நாத்தம் வந்துடுமா இல்லையா? இவன் வந்து என்ன தன்மை வந்துட்டு இருக்கும்? இவன் எப்படி கடவுள் தன்மை இருக்கும்? இவன் முதுமையாயிரம், நாளைக்கு சாவ போகிறான். எல்லா மனுஷனுக்கும் உள்ளதான் அவன்கிட்ட இருக்குது. எந்த மகானை எடுத்துக்கொண்டாலும் நம்மள்கிட்ட இருக்கிற பலவீனம் அவனுக்கு இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான பலவீனம் தானே எல்லாத்தையுமே இருக்குது. அவருக்கு என்ன பவர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு டாக்டர்கிட்ட போங்க, படிச்சிருக்கான், ஊசியை போடுறான், அது வெளிப்படையாக தெரிகிறது. வெளிப்படையாக தெரியும் போது வைத்தியம் பண்ணலாம். இவன் ஒன்றுமே வேண்டாம், ஊசியும் இல்லை மாத்திரையும் இல்லை, இப்படிங்கிறான் குணமாகுதுங்கிறான், இப்படின்னா குணமாயிருதுங்கிறான், இப்படிங்கிறான் நிறுத்த கொடுக்குறான் குணமாயிருது. எப்படி ஆகும்? மனிதனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? அவ்வளோ ஃப்ராடு. இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் எல்லா மதத்துலையும் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. இதை நபிகள் நாங்கள் முடிச்சு கட்டியிருக்கிறாங்க. அவங்க காலத்தில் பள்ளிவாசலில் வாசையாக கீழே நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கும் ஊதி பார்க்குற வேலையை செய்யவே கிடையாது. உனக்கு குணம் வேணும்னா நீ கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணு, நீ கேளு, எதுக்கு நான் புரோக்கர் எதுக்கு என்று தான் சொன்னாங்க. நான் குணமாக்கக்கூடியவன் வந்திருக்கேன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ நபிகள் நாயகம் காட்டி தராத ஒரு வழிமுறையில் இது நடக்கிறது. மனிதனுக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு நினைக்கக்கூடிய எல்லா வாசலையும் இஸ்லாம் அடைக்கிறது. இந்த மனுஷனுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் நம்மளை ஏமாத்துறாங்க. மதத்தின் பேரால் சுரண்டப்படுறது, ஏமாற்றப்படுறது, கற்பை அழிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுறது, எல்லாத்துக்கும் நரபலி கொடுக்குற அளவு கூட ஆயிடுறான். ஒரு மனுஷன் நம்பிட்டு ஒரு புதையல் கிடைக்கும்னா உன் பிள்ளைய அறுத்து கொடுன்னு அறுத்து போட்டு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனுஷனாக பார்க்கணும். ஜோசியத்தை நம்புறது. அவர் என்ன செய்வார்? வெள்ளிக்கிழமை பண்ண ஓகோன்னு இருப்பேன். வெள்ளிக்கிழமை பண்ணால் ஓகோன்னு இருப்பேன், வழக்கப்படாது. நீனும் மனுஷன் நானும் மனுஷன். வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண ஆகான் இருப்பேன், சனிக்கிழமை பண்ணால் ஓகோன்னு இருப்பேன். எப்படி உனக்கு தெரியும்? இவன் வாயில் வந்து விட்டு அடிக்கலாம், நம்ம நம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போ வெள்ளிக்கிழமை செஞ்சவன்லாம் அப்படி நல்லா தான் இருக்கானா? இது நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படிம்பாங்க. நல்ல நாள் உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்குதா? எல்லா நாள்லையும் நல்லது கெட்டது நடக்குது. ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி 100 குழந்தை பிறந்தால் 100 பேர் சாவுவான். செத்தவனுக்கு கெட்ட நாள், பிறந்தவனுக்கு நல்ல நாள். ஒரே நாள் தான். ஒரே நாளில் தான் 100 பிள்ளையும் பிறக்குது. ஒரே நாளாக 100 பேர் சாகவும் செய்கிறான். ஒரே நாளில் 100 பேர் ஆஸ்பத்திரிக்கு போகிறான். ஒரே நாளில் 100 பேர் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆகி வர்றான். இவனுக்கு நல்ல நாள், ஒரு கெட்ட நாள். எங்கே நல்ல நாள் இருக்குங்கிறேன்? ஒரு நல்ல நாளை சொல்லுவாப்போ. அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாள் இருக்கா? அனைவருக்கும் தலையில் கை வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஏதாவது இருக்குது கெட்ட நாள்? நாளுக்கு ஒன்றுமே இல்லை. இவன் என்னத்தையே விட்டு அடிக்கிறாங்க. நம்ம மனுஷன் அப்படி நம்பிக்கிட்டு அவன் பவர்ஃபுல்லாக நம்ம நம்புகிற காரணத்தினால நம்மளை ஏமாத்துறார்கள். இதை சொல்லத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. இஸ்லாம் வந்தது எதுக்கு தான்? மனிதனை மனித அளவுக்கு மேலே நீ தூக்காத. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க மக்களுக்கு. கிறிஸ்தவ சகோதரர்கள் வருத்தப்படக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னது என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரை எல்லை கடந்து புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அவர் கடவுளுக்கு மகன் சொல்லிவிட்டாங்க. கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது. அப்போ இயேசுநாதரை எல்லை கடந்து கிறிஸ்தவ மக்கள் புகழ்வது போல என்னை நீங்கள் புகழக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை பற்றி சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்த தூதர்னு சொல்லுங்க. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் வந்தது இதுக்கு தான். மனிதனை மதிக்கிறதுக்கு வரவே இல்லை. மனிதனை கடவுளாக்குறதுக்கு வரவே இல்லை. மனிதனை அல்லாஹ் என்ற ஒரு சக்திக்கு தான் எல்லாம் இருக்கிறது. மனிதன் எவனாக இருந்தாலும், பெரிய தாடி வச்சாலும், ஜுப்பா போட்டாலும், பச்சை தலப்பா கட்டினாலும், காவி ட்ரெஸ் போட்டாலும், வெள்ளை விளையாண்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் மனுஷன் தான். அதெல்லாம் வெளியில் காட்டுறதுக்கு ஒரு தோற்றம் நல்லா விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கான இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் சொல்கிறேன். இந்த மத குருன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல எல்லா மதத்துலையும். மதங்களுக்கு உண்டா வேறு எல்லா மதத்தையும் எங்கள் மதத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறான். எங்கள்லையும் இருக்கிறான் உள்ள. இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சுனாமி வந்துச்சு. சுனாமியில் எவ்வளோ பெரிய இழப்பு வந்துச்சு?
தமிழ்நாடு பிறண்டு போச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு சுனாமி சொல்கிறேன், நேபாளத்தை சொல்லலை. சுனாமி தமிழ்நாட்டில் வந்து என்ன செய்யுது, பெரிய இழப்புலாம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து சினிமா நடிகன்லேருந்து யார் யாரெல்லாம் கொண்டாந்து அந்த மக்களை கவனித்து உதவி செஞ்சாங்க. இந்த சாமியார் எவனாச்சும் வந்தானா? முஸ்லீம் சாமியார், இந்து சாமியார், கிறிஸ்தவ சாமியார் எவனாச்சும் வந்தானா? அட கோடி கோடியாக காணிக்கை வாங்கி வச்சுக்கலடா. அந்த ஊரில் இறங்கி எவனுக்கு என்ன வேணுவா, வீடு கட்டி தர்றேன், கப்பல் வாங்கி தர்றேன், மீன் படகு வாங்கி தர்றேன், போட்டு வாங்கி தர்றேன் இப்படின்னு இங்கேருந்து விவேக் ஓபராயின்ட்டு பம்பாயிலேருந்து நடிக்க வந்து அங்கே செய்கிறான். சினிமா நடிக்கிறவன் வந்து என்ன செய்கிறான், அவன் மக்களுக்கு உதவுறான். சினிமா நடிகனுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட யாருக்கு இல்லை? மத குருக்கு இல்லை, எல்லாம் வசூல். எவனாச்சும் சக்தி இருக்குங்கிறானே, வசூல் பண்ணாத சாமியார் இருக்கானா? என்ன செய்யணே, நான் சாமியாராக இருக்கேன், வா எத்தனை ஏழை இருக்க, யார் யாருக்கு 10 கிராம் நகை வேணும் முடியாந்தா, யாருக்கு 1 லட்ச ரூபா வேணும்தா எடுத்து கூட பார்ப்போம் சக்தியில். எல்லாம் வசூல், எல்லாம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு செய்கிறான்னு பளிச்சுன்னு தெரிகிறது. நம்ம ஏமாறணும். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை மட்டும் பாருங்கள். அதுதான் முஸ்லீமை ஓதி பார்க்குறவனே மனுஷனாக பாருங்கள். எங்கே போய் நிற்கிறீங்க? கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க, கடவுளை ஏற்றுக்குருவார். சரியா? இஸ்லாத்தில் அப்படி இல்லைங்க. அவங்க செய்கிறது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல். அன்புள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் சீதாகாமிலிருந்து வந்திருக்கிறேன். எனது பேர் செல்வம். இந்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற ஒரு வார்த்தையே மனிதனுக்கு மிகவும் ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு இருந்தாலே இனிமையாகவே இருந்து கொண்டு இருக்கும். வார்த்தை வந்து மிகவும் தூய்மையாகவும் துல்லியமாகவும் உச்சரித்து பேசக்கூடிய ஒரு மார்க்கம் எது என்றால் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்றால் சில பேருக்கு இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம் தானே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இஸ்லாம் என்றால் கட்டுப்பாடு, முஸ்லீம் என்றால் தூய்மையானவர்கள். இது எவ்வளோ பேருக்கு தெரியாது. அதாவது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் வந்து ஒரு பாடலாசிரியர், அம்மன் பாடல் நல்லா எழுதுவேன், நிறைய பாடல்கள் எழுதுவேன். அப்படி எழுதி கொண்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து, நீ இறைவனுக்காக பாடல் எழுத, அம்மன் வந்து அம்மன் பாடல் எழுதுகிறா, நீ இறைவனை பற்றி பாடல் எழுதுனா என்ன அப்படின்று. அப்போ இறைவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்லும்போது அவர் எனக்கு சொன்னார், இறைவன் இதை செஞ்சுருக்கிறான், பூமி படைத்தார், வானம் படைத்தார் அப்படி என்று சொல்லும்போது அவருடைய அந்த வார்த்தை கட்டுப்பட்டு என்னுடைய இறைவன் ஒருவன் என்ற உண்மையும் நான் உணர்ந்து கொண்டு நான் எழுதிய ஒரு பாடல் உங்கள் முன்னால் நான் பாட விரும்புகிறேன். அதில் உள்ள கருத்து என்னவென்று கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவன் என்பவன் ஒருவனடா, அதை உணர்ந்து பார்க்கணும் மனிதனடா. உலகத்தை படைத்தது இறைவனடா, அதில் உல்லாசம் காண்பது மனிதனடா. இறைவன் என்பவன் ஒருவனடா, அதை உணர்ந்து பார்க்கணும் மனிதனடா. அதாவது இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக இருக்கட்டும், இறைவன் என்பது ஒன்று தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் இந்து மதத்திலிருந்து முஸ்லீம்க்கு வந்துட்டாக்க அவங்களுக்கு பெண் கொடுக்கல் வாங்கலுக்கு முன்ன பின்ன யோசனை பண்ணுறாங்க. அது ஏன்? அதான் என்னுடைய கேள்வி. அதனால் கேள்வி கேட்குறாரு. ஒருவர் வந்து இஸ்லாம் மார்க்கத்திற்கு வந்துவிட்டால் அவர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் அவருக்கு திருமணம் செய்வதற்கு பெண்ணு கொடுக்கணும். எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை துணை அவசியமாகிறது. அப்போ ஒரு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்னு சொன்னால் அப்போ அவருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்குறாரு. முதல்ல ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ளணும். இஸ்லாத்தை நோக்கி ஒருவர் வருவார்னு சொன்னால் அவர் நிறைய இழப்புகளை சந்திக்கிறார். குடும்பத்தில் சேர்த்துக்கிற மாட்டாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வெறுப்பாங்க. முஸ்லீம் இந்துவாக போனாலும் அப்படி தான். ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு போனால் பழைய மதத்தில் உள்ள எல்லாராலும் அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டுருவார். அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணிவிட்டு வரும் பொழுது அவருக்கே நீங்கள் பெண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க என்பது அவருடைய கேள்வி. இந்த பெண் கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை இவரை விட்டுருவோம். மாப்பிள்ளையை தேடும்போது சில தகுதியை வச்சுருப்பாங்க. பெண்ணை பெற்றவர்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கணும், உழைப்பாளியாக இருக்கட்டும், நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. முஸ்லீமுக்கே பார்த்து தான் கொடுப்பாங்க. முஸ்லீமாக இருந்தால் கூட ஒரு முஸ்லீம்னு ஒன்று பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டால், இவர் நல்லா வச்சு நடத்துவாரா, சம்பாதிக்கிறாரா, உழைப்பாளியா, சொந்த வீடு இருக்குதா, இதுகளெல்லாம் ஒரு பெண்ணை பெற்றவர்கள் என்கிற வகையில் மாப்பிள்ளையை தேடும் பொழுது இப்படியான ஒன்றை எல்லாருமே பார்ப்பாங்க. எந்த தங்கள் மதத்துக்காரங்க என்பதற்காகலாம் கொடுத்துட மாட்டாங்க. தங்கள் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், தங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அந்த ஜாதியிலேயே தங்களுடைய பெண்ணுக்கு சந்தோஷமாக வாழ்க்கை தர முடியுமா அவருக்கு,
அந்த குடும்பம் அப்படியான குடும்பம் தானான்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கையில் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர் வந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா, அவர் என் குடும்பம் இல்லை, தனியாக இருக்கிறாரு, பேக்ரவுண்ட் இல்லை, மாமனார் மாமியார் வீடு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்காரான்னு நினைத்து கொண்டு சில பேர் அப்படி இருந்தார்களே, ஆனால் அது பெண்ணை பெற்றவர்கள் என்கிற அடிப்படையில் அவங்க செய்யக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் வந்து அப்படி வந்தவர்களுக்கு பெண் கொடுக்கவும் தயாராக உள்ளவங்க இருக்காங்கன்னா அது 10% மேலே இருக்கிறாங்க. 90% இந்த மாதிரி இருந்தாலும் இதை பற்றிலாம் கண்டுக்கிறாம ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார், நாம் தான் அரவணைக்க வேண்டும், அவங்களுக்கு நம்ம தான் உறுதுணையாக இருக்க வேண்டும், சகோதரராக கருத வேண்டும், அப்படி நினைக்கக்கூடிய நன்மக்கள் ஒரு 10% பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த 10% பேரை போதும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு. எனக்கு தெரிந்து இஸ்லாத்திற்கு வந்த ஒருவர் பெண் கிடைக்கல என்று சொல்லி கொண்டு பல வருடங்கள் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்குள்ளவங்களும் இருக்காங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம 10 இடத்துல கேட்டோம்னா 9 பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் தருவார். சாதாரணமாக பொண்ணு பார்க்கும்போது அது நடக்கும்டா. சாதாரணமாக பொண்ணு பார்க்க போன ஒரு மாப்பிள்ளைக்கு போனோன்னே பார்த்துட்டு தந்துடுவாங்களா? பொண்ணு இல்லைங்க, கடிதம் போடுறோம் அப்புறம் வாங்கம்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு. இப்படி 10 இப்போ மாப்பிள்ளையை பார்த்தா ஒன்று தான் அமையும். அப்படி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் இருந்த உடனே அவர் மனசில் என்ன வந்துருதுன்னா, நம்ம இஸ்லாத்தில் வந்ததுனால புறக்கணிக்கிறாங்களோ, அதனால தான் பண்ணுறாங்களோ, இல்லை பெண்ணை பெற்றவர்கள்ங்கிற வகையில் சிலதை பார்ப்பாங்க. அது மனிதருங்கிற முறையில் உள்ளது. அதே நேரத்தில் வந்து அதை பார்க்காதவங்க நிறைய இருக்கிறோம், நிறைய கணிசமான பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி உள்ளவங்க இஸ்லாத்திற்கு வந்தவர் என்பதை ஒரு தியாகியாக கருதி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம தான் அரவணைக்கணும், நம்ம அரவணைக்காட்டி வேற யார் அரவணைப்பா என்று சொல்லி பெண் கொடுப்பதற்கு தயாராக உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக பெண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவங்களும் இருக்கிறார்கள். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிந்து இவர் இஸ்லாத்தில் ஏற்றார், பெண் கிடைக்கல என்று நீங்கள் எங்களுக்கு சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் அதற்கு முன்முயற்சி தருவ தயாராக இருக்கிறோம். சரியா? ஹலோ அங்கிள், மைசெல்ஃப் தார்னி. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முஸ்லீம் லேடி வந்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சின்னத்து பண்ணால் தான் அது முஸ்லீம் குழந்தையாகும். ஏன் அப்படி? அந்த லேடி வந்து முஸ்லீம் தானே, அப்போ அவங்க குழந்தையும் முஸ்லீம் குழந்தையாக தானே இருக்கணும், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? முஸ்லீம்கள் வந்து ஆண் குழந்தைக்கு சுன்னத்து பண்ணுறாங்க. அந்த சுன்னத்துன்னா அந்த விருத்த சேதனம், அந்த தோலை வெட்டுவாங்க இல்லையா, அது செய்கிறாங்க. அது செய்கிறது தான் அது செஞ்சால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமா? அதை ஏன் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் மத நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுன்னத்து செய்வது ஆபிரகாம்னா 5000 வருஷத்துக்கு முந்தினவர், நபிகள் நாயகத்துக்கு 4000 வருஷத்துக்கு முந்தினவர். இந்த ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் நாங்கள் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. அந்த இப்ராஹிம் என்கிற இறை தூதர் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம், அதை நானும் சட்டமாக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த சுன்னத்து செய்கிற ஒரு வழக்கம் வந்து நபிகள் நாயகத்தான் கொண்டு வந்தாங்கன்னு கிடையாதுங்க. கிறிஸ்தவ வேதத்திலேயே அது சுன்னத்து செய்தல் இருக்கிறது. இயேசுக்கே செஞ்சாங்க. இயேசுநாதரை என்ன செய்து சுன்னத்து செய்கிற வயசு வந்தவுடனே அவருக்கு சுன்னத்து செய்தார்கள், விருத்த சேதனம் செய்தார்கள்னு பைபிளில் இருக்கிறது. இயேசுக்கு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைய தேதி வரைக்கும் எல்லா யூதர்களும் செய்கிறாங்க. இந்த ஆபிரகாமுடைய வழித்தோன்றல் என்கிற வகையில் யூதர்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அனைத்து யூதர்களுமே சுன்னத்து செய்திருப்பார்கள். முஸ்லீம் மட்டும் செய்யலை, யூதர்களும் செய்கிறாங்க. அப்போ இந்த சுன்னத்து என்கிற பழக்கம் நபிகள் நாயகத்துக்கு முந்தைய நடைமுறையில் இருந்து அது நல்லது என்ற காரணத்திற்காக வேண்டி அன்றைய கிறிஸ்தவர்கள் கடைபிடித்த, யூதர்கள் கடைபிடித்த அந்த வழக்கத்தை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டு அதை வழிமுறையாக்கினாங்க. ஆனால் இந்த சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், செய்தால் நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை. முஸ்லீம் ஆகுறதுக்கு அடையாளம்னு சொல்லலை. சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதெல்லாம் சுன்னத்துன்னு சொல்லப்படுதோ அது செய்வது சிறந்தது. அதை செய்யலை ஒருத்தன் வைங்க, அதனால் இஸ்லாத்தில் வர முடியாதுன்னு அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் சேருவதற்கு சுன்னத்து என்பது நிபந்தனை இல்லை. சுன்னத்து செய்துதான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை. சுன்னத்துங்கிற வார்த்தையை தான் சொன்னார். சுன்னத்துனால் என்ன அர்த்தம்னா விரும்பத்தக்கது, செய்தால் நன்மை, அது சிறந்த காரியம் என்கிற அளவில் தான் சுன்னத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. இது எதுக்கு செய்யணும் அதை ஒன்று பார்க்கணும். முஸ்லீம் ஆகுறதுக்காக செய்யவில்லை. ஏன்னா முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி யூதர்கள் கிறிஸ்தவர்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். அதை வச்சு தான் முஸ்லீம் ஆகுறதுன்னு கிடையாது. அப்படின்னா அனைத்து யூதர்களும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. யூதர்கள் 50 பேருமே சுன்னத்தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் முஸ்லீம் ஆகிடுவாங்கன்னா ஆமாம், இஸ்லாம்ன்ற கொள்கை ஏற்றுக்கிட்டா முஸ்லீம். சரி, அப்போ எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதற்கான காரணத்தை குர்ஆனில் சொல்லலை, நபிகள் நாயகமும் சொல்லலை. இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் வந்து
சுன்னத்து செய்வதால் ஏற்படுகிற நன்மைகளை தனியாக ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். சுன்னத்து செய்கிறது வந்து நல்லது. எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் குழந்தை பிறந்தவொடனே சுன்னத்து பண்ணி விட்டுறாங்க, கம்பல்சரியாக பண்ணி விட்டுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க, டாக்டர்கள்லாம் அதை பரிந்துரை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து சென்ற முறைக்கு முந்தி தமிழகத்தில் முதல்வராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது குழந்தை பெற்று போட்டு ஓடி போயிடுவாங்க, அதுக்கு வளர்க்க முடியாமையோ அல்ல தப்பான முறையில் பிறந்தோ குழந்தையை பற்றி அங்கங்கே போட்டு போயிடுற அனாதையை போட்டு போயிடுறாங்கல்ல, அந்த குழந்தைகளை அரவணைப்பதற்காக வேண்டி தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லி மருத்துவமனைகளில், பெரிய மருத்துவமனைகளில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு என்ன போட்டாங்கன்னு கேட்டால், தொட்டில் குழந்தையில் வர்ற எந்த ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சுண்ணத்து பண்ணி விட்ருங்க. ஜெயலலிதா அவர்கள் முஸ்லீம் கிடையாது. அவங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது மருத்துவ ரீதியாக எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அதில் அதிகமான நன்மை இருக்குது என்ற ஒரு காரணத்தினால தான் எல்லா குழந்தைகளுக்கும் அதை பண்ணுங்கன்றாங்க. அது என்ன நன்மை இருக்கிறது என்றால் பல நன்மை இருக்கிறது. முதலாவது நன்மை என்னென்னு கேட்டால், இப்போ உலக அளவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வந்துடும், கேன்சர் வந்துடும் சில பெண்களுக்கு. இந்த கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் வரக்கூடியதை வந்து ஒரு சர்வதேச சமுதாயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் காஷ்மீரில் உள்ள பகுதியில் உள்ள முஸ்லீம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லை. ஜம்மு பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், முஸ்லீம் நாடுகளில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அங்கே உள்ள பெண்கள், சவுதியில் அங்கே எல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரல. வேறு பகுதியில் உள்ளவங்களுக்கு, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வருகிறது. அப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது முஸ்லீமான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக வருகிறது. அது வேறு ஏதோ சில காரணங்களால வந்திருக்கலாம். ஆனால் அதிகமாக வர்றது என்னன்னு, ஏன் இப்படி வருது, முஸ்லீம்ங்கிறதுக்காக ஏன் வரமாட்டேங்குது, மற்றவங்களுக்கு ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சுன்னத்து செய்யாமல் இருக்கிறதுனால் அது தாம்பத்தியம் பண்ண பெண்களுக்கு தான் வரும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாத பெண்களுக்கு வராது. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிற பெண்களுக்கு தான் வரும். அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த தோல் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் விந்துகள், சிறுநீர்கள்லாம் தேங்கி இருக்கும், முழுமையாக சுத்தமாகாது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையோட மறுபடியும் ஒரு தாம்பத்தில் ஈடுபடும் போது அதில் உள்ள அந்த கசடுகள், கிருமிகள் எல்லாம் கர்ப்பப்பை வாயை போய் தைக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருகிறது என்று சொல்லி கண்டுபிடித்து இதை பரிந்துரை செய்கிறாங்க. உலக நாடுகள்லாம் பிணைஞ்சிட்டாங்க. எல்லாரும் பெண்களுடைய கர்ப்பப்பை புற்றுநோயை நீக்குவதாக இருந்தால் ஆண்கள் சுண்ணத்து, பெண்கள் நல்லதாக போதுவாங்க. சுண்ணத்து நம்ம செய்கிறோம், பெண்களுக்கு அது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டால், அந்த தோலை வெட்டிட்டோம்னு சொன்னால் ஒரு சொட்டு சிறுநீர் கூட அங்கே ஒட்டாது. விந்து வருதுன்னு வைங்களேன், அதனுடைய ஒரு துளி கூட அங்கே இருக்காது, அப்படி போயிடும். நம்ம என்ன தான் கழுவுனாலும் உள்ளே அதை தேங்கி இருக்குமே, ஆனால் அந்த கிருமிகள் அதனால் ஃபார்ம் ஆகி அது வந்து கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதில் இருக்கிறது என்ற ஆய்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ப்ரூஃபாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அது கூட எடுத்து ப்ரூஃபாக உங்களுக்கு எழுத்து மூலமாக கேட்டாலும் தருவோம். கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆய்வு அறிக்கை வேணாலும் உங்களுக்கு தருவோம். சரியா? ஒன்று இது ஒரு நன்மை. இரண்டாவது நன்மை என்னவென்று சொன்னால், இப்போ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி மாதிரி நினச்சிக்கிறக்கூடாது. டாபிக் அந்த டாபிக் இருக்கிறனால அப்படி தான் சொல்லித்தான் ஆகணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு ஸ்கலிதம் ஆகிடுச்சின்னு வைங்க, தாமதம் ஈடுபடும்போது பெண்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில் பெண்களுக்கு முதல்ல உச்சகட்டம் வந்து அதுக்கு பிறகு ஆண்களுக்கு வருவது தான் நல்லது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இது எங்கேயுமே படிக்க வேண்டியது கிடையாது. சில நேரங்களில் வந்து ஆம்பளைக்கு சீக்கிரமாக ஸ்கலிதமாகிவிட்டது என்று சொன்னால் பெண்களுக்கு அதில் வந்து அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் திருப்தியோ சந்தோஷமோ இல்லாமல் போய்விடும். அப்போ இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி முக்கியமாக இதில் பங்கு வகிப்பது சுன்னத்து முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறா? நம்ம தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர் முன்னாடி இருந்தார், உங்களுக்கு தெரியும், கல்கண்டு பத்திரிக்கை அதை நடத்தினவர். அவர் மகன் கூட இப்போ லேனா தமிழ்வாணன் இருக்கார். இந்த தமிழ்வாணன் என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் தமிழில், முஷ்டி மைதுனம். முஷ்டி மைதுனம்னு அதுக்கு பேர். முஷ்டி மைதுனம்னா அது ஒரு கை வேலை, சுய இன்பம்ங்கிறதுக்கு உள்ள சமஸ்கிருத வார்த்தை. அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து சுய இன்பம் அடைவாங்கள்ல, அந்த மாதிரி பேரை வச்சு முஷ்டி மைதுனம்னு இணைஞ்சார். தமிழ் புஸ்தகம் தான், பேர் வடமொழியில் வச்சார். மணிமேகலை புரசுரத்தில் அந்த புக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதில் அவர் என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், சுன்னத்து செய்வதனால் அந்த ஆண் உறுப்புடைய முன்பாகம் உள்ளாடைகளில் உரசி, இப்போ பேண்ட்டில் சட்டையில் ஜட்டியில் உரசி அது அந்த கூச்சம் மரத்து போன ஒரு நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தாம்பத்தில் ஈடுபட்டால் அவங்களுக்கு உச்சகட்டம் வருவது தாமதமாகும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதிக கூச்சத்தின் காரணமாக
சீக்கிரம் வெளிவந்துவிடும் சொல்கிறார். இது வந்து நீங்கள் ஒரு ஆபாசமாக எடுத்துக்கிற கூடாது, கேட்டுட்டீங்க. இது வந்து ஒரு அறிவியல் தான், சயின்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன், செக்ஸை சொல்லலை, அறிவியலான ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மூடியே இருக்கும் பொழுது லேசாக தொட்டாலே கூசும், அந்த மாதிரி கூச்சம் தான் அந்த விந்தை சீக்கிரம் வர வைக்கிறது. அந்த தன்மை இருக்கிறதுனால சுன்னத்து செய்து கொள்வது தாம்பத்தியத்தில் பெண்களுக்கும் சுகம் கிடைக்கிற ஒரு நன்மை கிடைக்கும், முழு திருப்தி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது இல்லாத சில குறைபாடு இருக்கலாம் ஆம்பளைக்கு, அது ஒரு விஷயம். மற்றதெல்லாம் சரியாக இருந்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது இருக்குமே ஆனால் கூடுதலாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நன்மை ஒன்று வந்து ரெண்டுமே பார்த்தா பெண்களுக்கு தான் நன்மை. சுன்னத்து செய்வதனால் வந்து ஒன்று வந்து அவங்களுடைய சந்தோஷம், ரெண்டாவது அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கக்கூடியது என்கிற வகையில் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு காரியம். அந்த ஒரு காரணத்துக்காக இதை நபிகள் நாயகம் சொல்லலை, காரணத்தை அந்த காலத்தில் கண்டுபிடிக்கலை, செய்யத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்க்காம அனைவரும் இதை செய்து கொண்டோமே ஆனால் அது நல்லது அப்படி விளைவிக்கணும். ஆனால் இஸ்லாத்தில் சேர்வதற்கு சட்டம் கிடையாது, சேர்ந்தா தான் இஸ்லாத்துக்கு ஆகணும்னு கிடையாது. அவர் இதை செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் அவர் சில நன்மைகளை இழந்தவர் ஆகிறார், அவ்வளோதான். சிறந்த காரியம் செய்யணும்னு சொன்னால் இது செய்யணும், அவ்வளோதான். ஆர் ராஜாமணி தாராவிலிருந்து வந்திருக்கிறேன். மறுபிறவி உண்டா, இதை பற்றி உங்களை கருத்தை கேட்கிறோம். மறுபிறவின்னு இந்து மதத்தில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் 7 பிறவி எடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். முன்பிறவியில் அவன் எப்படி நடத்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியில் வந்து பிரதிபலன் அடைகிறான். இதுக்கு முந்தின பிறவியில் நல்லவனாக இருந்தான்னு சொன்னால் இந்த பிறவியில் என்ன செய்வான், அதுக்கு தகுந்த பாக்கியங்களை அடைவான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இந்து மதத்தில் இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த மறுபிறவி இருக்குதா, மோட்சம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி இஸ்லாத்தில் இருக்குதா என்பது தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனையும் வந்து ஒரு பிறவி தான் இப்போ எடுக்கிறோம்ல, நம்ம எடுத்திருக்கிற இந்த ஒரு பிறவி தான். இது போக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உலகத்தை வந்து கடவுள் ஒரு நாள் அழிப்பார். அது என்னைக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இஸ்லாம் சொல்லுகிறது முகமது நபிக்கு கூட தெரியாது, இத்தனாம் தேதி உலகம் அழியும் என்று முகமது நபிகிட்ட வந்து கேட்கும் பொழுது இதை பற்றி அறிவு எனக்கு இல்லை, அது என் இறைவனுக்கு தான் தெரியும் என்று முகமது நபியே சொல்லிட்டான் இறைவன் குரானில். அதனால் என்றைக்கு இந்த உலகம் அழியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகமும் அழியும் ஒரு நாள், இது பேசிக். இப்படி அழிந்த பிறகு கடவுள் என்ன செய்வார்னு கேட்டால், முதல் மனிதரில் துவங்கி அழிக்கும் போது வாழ்ந்தாங்க இல்லையா, அவ்வளவு பேரையும் ஒரு உத்தரவில் திரும்ப உயிராக்குவார். கடவுள் என்ன செய்வார், இப்போ எல்லாம் இறந்து போன பிறகு மொத்தமாக அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, திரும்ப உயிராக்கக்கூடிய தன்மை கடவுளுக்கு இருக்கிறது. அப்படி திரும்ப உயிராக்கி நம்ம எப்போ இறந்தாலும் சரி, இன்னைக்கு இறந்தாலும் சரி, 1,00,000 வருஷத்துக்கு முந்தி இறந்தாலும் சரி, உலகம் அழிக்கப்படுற அந்த தினத்தில் நம்ம இறந்தாலும் சரி, எல்லாரையும் கடவுள் எழுப்பி வைத்து அவரவருடைய நன்மை தீமைகளுக்கு தக்கவாறு அவருக்கு பரிசையோ தண்டனையோ கொடுப்பார். அவர் கொடுக்குற பரிசுக்கு பேர் சொர்க்கம், அவர் கொடுக்குற தண்டனைக்கு பேர் நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதில் வந்து நம்ம அறிவுக்கு எப்படி செத்து போனாலும் திரும்ப உயிராக்குறது அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடாது. ஏன் கூடாதுன்னு சொன்னோம்னா, நம்மளை படைத்ததே அதிசயமானது, ரெண்டாவது படைக்கிற அதிசயம் கிடையாது. இப்போ நம்ம ஒருக்க வந்துட்டோம், இதே மாதிரி பார்த்து ரெண்டாவது படைக்கிற கஷ்டம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருந்த நம்மளை கடவுள் படைச்சிருக்கிறார். நம்ம எதுவுமே இல்லை. இப்போ 60 வருஷத்துக்கு ஒரு 60 வயசு உள்ள ஒருத்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 70 வருஷத்துக்கு என்னவா இருந்தார், என்னவாகவும் இருக்கலை, எங்கே இருந்தார், எங்கேயும் இருக்கலை. 30 வயசுக்காரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார், என்னவாகவும் இருக்கலை, எங்கே இருந்தார், எங்கேயும் இருக்கலை, எதுவாகவும் இருக்கவில்லை. அப்போ எங்கேயும் இல்லாமல் எதுவாகவும் இல்லாமல் ஒருவரை வந்து முதல் தடவை படைக்கிறார்ல கடவுள், அவர் இப்போ ஒரு மாடல் கிடைத்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய அறிவியல் பிரகாரம் ஒவ்வொரு உயிரினங்களையும் நமக்கு அதுக்குரிய அந்த கரு கிடைத்து விட்டது என்றால் உயிர்ப்பித்து விடலாம். ஜுராசிக் பார்க்குங்கிற அந்த படம் கூட அதை வச்சு தான் எடுத்தாங்க. ஜுராசிக் பார்க்குங்கிறது அந்த டினோசார்னு ஒரு உயிரினம் ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிந்து விட்டது. அதனுடைய ஏதாவது ஒரு மரபணு இன்றைக்கு கிடைக்குமையானால் அதை நவீன யுகத்தில் அதை கருவுரை செய்து அதன் மூலமாக அந்த பிராணியை உருவாக்கலாம் அப்படின்னு டினோசார் கிடைத்தால் அந்த பொருளுடைய ஒரு மரபணு ஏதாச்சும் ஒன்று கிடைத்து விடுமையானால் அதை வைத்து அந்த உயிரினத்தை திரும்ப என்ன செய்யலாம், உண்டாக்கிடலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிடைக்கலானா டினோசாருடைய இது கிடைக்காதனால கண்டுபிடிக்கல. படத்தில் செயற்கையாக செஞ்சு காட்டியிருக்கிறான், நெசமாக கண்டுபிடிக்கல. ஆனால் செயற்கை எதை வச்சு செய்கிறான்னு சொன்னால் ஒரு சயின்ஸை பேஸாக வச்சு தான் அந்த கதையை அவன் உண்டாக்கியிருக்கிறான். சயின்ஸ் பேஸ் என்ன, ஒரு உயிரினத்தினுடைய ஒரு மரபணு கிடைத்து விட்டது என்று சொன்னால்
ஒரு சதை துண்டு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால், அதில் ஏதாச்சும் ஒரு முட்டை கிடைத்து விட்டதுன்னு சொன்னால், அதில் உள்ள ஒரு மரபணு கிடைத்தால் போதும், அதை வச்சு உண்டாக்கி விடலாம். நீங்கள் 10 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்க, ஒரு ஊரணி காஞ்சி போயிருக்கும், 10 வருஷத்துக்கு பிறகு மழை பெய்யும். பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வாரத்தில் மீன் நிற்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அழிஞ்சு போச்சு, அந்த ஊரில் மழையே பெய்யலை, வெயில் கொளுத்தோன்னு கொளுத்துது, காஞ்சி போச்சு, பாலமாக வெடிச்சு போச்சு. அந்த குளத்தில் மழை பெய்த உடனே வானத்திலேருந்து மீனுமா இறங்குனுச்சு? மீன் இறங்கலை. அதில் தான் அந்த ஜீவன்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிறகு கூட மழை பெய்யுமையானால் அதிலிருந்து அந்த உயிரினங்கள் வளர்த்து மீன்கள் பெருகி விட்டு அந்தந்த இனங்கள்லாம் வந்து விட்டு பார்க்குறோம். இப்படி வந்து எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கும் பொழுது நம்மளை அழித்த பிறகு ஒரு இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானிகள் சொல்கிறான், மனிதனுடைய அந்த வால் பகுதி இருக்குது இல்லையா, மனிதனுக்கு வால் இருக்குது சின்னதாக, வழங்கதா பெருசாக இருந்தால் மிருகமாக போயிடுவோம். சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு என்ன செய்யுது, எல்லாத்துக்குமே தொட்டு பார்த்து அவங்கவுங்களுக்கு வால் இருக்கிறது தெரியும், சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் இருக்கும். அந்த வால் பகுதி மட்டும் அழியவே அழியாது, அதில் தான் மனிதனுடைய எல்லாமே அடங்கி இருக்குது என்று சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அதில் உள்ள இந்த அணு மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதான் மனுஷன். அப்படி குளோனிங் பண்ணிவிடலாம், அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது ஆனால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடக்கப்பட்டவன் அது எரிச்சாலும் அது சாவாது. அப்படியான ஒரு அடிப்படையில் எல்லாருடைய அந்த அணு ஜீவ அணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அழிக்கப்படாமல் இருக்கிறது. அதை வைத்து கடவுள் உண்டாக்கிவார்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, அதே மாதிரி தான் இஸ்லாம் சொல்லுது, கண்டிப்பாக இந்த உலகம் அழியும். உலகம் அழியுங்கிறது விஞ்ஞானபூர்வமாக உள்ளது தான். ஏன் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, எல்லா கோள்களுமே அதனுடைய ஈர்ப்பு சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. சூரியனுடைய லைஃப் இவ்வளவு தான், இனிமே சந்திரனுடைய லைஃப் இவ்வளவு தான். அதனுடைய ஈர்ப்பு சக்தி கூடவோ குறைவோ செஞ்சால், இப்போ இழுத்து பிடிக்குதுல்ல, பூமியை சந்திரன் இழுக்குது, சந்திரனை பூமி இழுக்குது. பேலன்ஸாக இருக்கும் 2 காந்தத்துக்கு மத்தியில் இரும்பை வச்சு பேலன்ஸாக இழுத்தா அந்த இரும்பு அப்படியே நிற்கும். ஒரு பக்கம் கூடி போச்சுன்னு வைங்க, போய் முட்டிடும். ஒரு பக்கம் கூடி விட்டால் 2 மோதி விடும். அப்போ சூரியனும் சந்திரனுக்கும் உரிய, பூமிக்கும் சூரியனுக்கும் உரிய ஈர்ப்பு சக்திகளில் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2 கோள்களும் ஒன்றோட ஒன்று முட்டுனுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு உலகம். அப்படி ஆகும்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக ஈர்ப்பு சக்தி குறைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாள் என்ன செய்யும், 2 ஈர்ப்பு சக்திகளும் குறையும் பொழுது ஒன்றோடு ஒன்று கோள்கள்லாம் மோதி சுக்குநூறாக செதறி போய்விடும். இப்படி குரானில் இருக்குது. சுக்குநூறாக செதறும், மலைகள்லாம் தூள் தூளாக போகும், பஞ்சாக போகும் என்றெல்லாம் குரானில் இருக்கிறது உலகம் அழியும் போது. அப்போ இது நடக்குங்கிறது சயின்டிஃபிக்காகவும் உலக அழியும்னு ஒத்துக்கிறான். சயின்டிஃபிக்காகவும் மனிதனுடைய ஜீவனுன்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறான். கடவுள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவ்வளவு பேரையும் கடவுள் உயிராக்குவார். உயிராக்கி நீ இந்த உலகத்தில் என்ன பண்ண, ஆட்டம் போட்டியில் உனக்கு இந்த உலகத்தில் ஒரு வாய்ப்பு தந்தேன், நல்லவனை நடக்கிற வாய்ப்பு தந்தேன், நீ திருடுன, ஏமாத்தின, மோசடி செஞ்ச, உனக்கு மேலே ஒருத்தர் நான் இருக்கிறேன்னு காட்டுவதற்காக உன்னை தண்டிப்பேன். இந்த மறுமை, இதுக்கு பேர் இஸ்லாத்தில் இதுக்கு பேர் என்ன என்றால் மறுமை, மறுபிறவி இல்லை, மறுமை என்று நாங்கள் சொல்லுவோம். மறுமை வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை நம்புறது எதுக்கு இஸ்லாம் நம்ப சொல்லுது? இதை நம்புனா எல்லாரும் நல்லவனாக இருப்போம். கெட்டவனாக இருந்தாலும் அவன் சரியாக நம்பலான்னு அர்த்தம். முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான், அவன் கெட்டவனாக இருந்தான்னு சொன்னால் சரியாக நம்பலன்னு அர்த்தம். இப்போ நான் திருட போகிறேன்னு வைங்களேன், ஆஹா திருடிடும், போலீஸை ஏமாற்றிடலாம், சட்டத்தை ஏமாற்றிடலாம், அரசாங்கத்தை ஏமாற்றிடலாம், வரி கொடுத்தவனை கூட ஏமாற்றி விடலாம். அவனை ஏமாற்ற முடியுமா? அவன்கிட்ட எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதே, அனைத்தும் பதிவாகிறதே. இதுக்கு நிறுத்தி வச்சு கடவுளை என்னை கேள்வி கேட்பாரு, நீ நெருப்பில் போட்டு காலாகாலத்துக்கு என்னை வெந்து சாக விடாமல் வெந்து வேக வச்சுக்கிட்டு இருப்பாரு, அப்படியான தண்டனை எனக்கு தாங்க முடியாத என்று ஒரு வாழ்க்கையை நம்பினால் நான் திருட மாட்டேன், கலப்படம் பண்ண மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அப்போ தப்பு செய்வதை மனிதன் எப்போ விடுவான் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஏமாற்ற முடியறனால தப்பு செய்கிறான். எதை தைரியத்தில் செய்கிறான்? என்னடா செஞ்சிருவாங்க, கொலை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, நீதிபதியை விலைக்கு வாங்கி விடுவோம், போலீஸை விலைக்கு வாங்குவோம், அரசாங்கத்தை விலைக்கு வாங்குவோம், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் எல்லா தீமைகளையும் மனுஷன் செய்கிறான். ஏமாற்ற முடியாத ஒரு சூப்பர் பவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய கண்களில் எதுவும் மறையாது என்று நினைத்தால் நம்ம தப்பு செய்வோமா? அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கிறது அப்படி நம்ம நம்பினோமையானால் கொள்ளை, விபச்சாரம், சூது, இப்போ தண்ணி அடிக்கிறது எல்லாமே எந்த தீமையும் யோசிப்போம், ஆகா கடவுள் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுவது வந்து மனிதர்களுக்கு நல்லது. முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு இதை நம்பாதவன் இருக்கிறான். பேருக்கு முஸ்லீம்னா தண்ணி அடிக்கிறான், இவன் நம்பினா தண்ணி அடிப்பானா? முஸ்லீம் சொல்லிட்டு சீட்டாடுறான், முஸ்லீம் சொல்லி விபச்சாரம் பண்ணுறான், முஸ்லீம் சொல்லிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறான். இதெல்லாம் அல்ல கேட்பானே, கடவுள் பார்த்துட்டு இருக்கிறான், இதெல்லாம் கொஸ்டின் பதில் கொடுக்கணுமே என்று பயந்தால் செய்ய மாட்டான். யாருக்கு இந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அவர்கள் அதுக்கு தகுந்தவர் நல்லவர்களாக இருப்பார்கள். யாருக்கு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் இஷ்டப்படி ஆட்டம் போடுவார்கள். இப்படி எல்லாரும் இதை நம்பி விட்டார்கள்னு சொன்னால் கடவுள் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த உலகத்தில் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பிக்க முடியாது. உலகத்தில் தப்பிக்கலாம், கடவுளை தப்பிக்க முடியாது
என்கிற ஒரு பாடத்தை சொல்லி மதுவில் மூழ்கி கொண்ட மக்களை நபிகள் நாயகம் திருத்தினாங்க. விபச்சாரமே வாழ்க்கை என்று இருந்த மக்களை திருத்தினார்கள். தனக்காக வாழ்ந்த மக்களை அடுத்தவருக்காக வாழக்கூடியவர்களாக மாற்றினார்கள். இது எந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை ஆழமாக பதிகிறதோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இது நம்ம அருமை. ஆனால் மறுபிறவி இருக்கான்னு கேட்டால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கிறல. 7 ஜென்மம் முடிஞ்சு வச்சுக்கிறான், அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறது சொல்லுதுன்னா அது விமர்சிக்கிறா சொல்லுது, கேட்டதுனால தான் சொல்கிறான். தத்துவ ரீதியாக ஒரு தத்துவம் சரியானு கேட்கும்போது சொல்லித்தான் ஆகணும். அந்த அடிப்படையில் மத விமர்சனம் நினச்சிக்கிறக்கூடாது. மறுபிறவின்னா என்னன்னு கேட்டால், ஒருத்தர் முந்தின பிறவியில் ஒரு நாயாக இருந்தார்னு வைங்களேன், இந்த பிறவியில் மனுஷனாக மாறுறாரு. அப்படி தான் இவர் மனுஷனாக இருக்காருன்னு வைங்களேன், இவர் செஞ்ச தீமைக்கு தவிர வேறு ஒன்றா மாறுறாருங்கிறோம். இந்த மறுபிறவின்னு இருக்குமையானால் உலகத்தில் அந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை கூடவே கூடாது. இப்போ மொத்தமாக 1 லட்சம் உயிரினம் இருந்துச்சுன்னு வைங்க, 1 லட்சம் இருந்தால் திரும்பி 1 லட்சம் தான் மறுபடியும் இருக்கணும், மறுபிறவிண்டா. அந்த 1 லட்சம் மாறு, ஆடு 100, மாடு 100, கழுதை 100, குதிரை 100, மனுஷன் 100 இருந்தாங்கன்னு வைங்க, இவ்வளவு நம்பிக்கை எண்ணிக்கை கூட மறுபிறவிண்டா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு உயிராக இருந்தது இன்னொரு உயிராக மாறுது என்று சொன்னால் எண்ணிக்கை கூடக்கூடாது. ஆனால் மக்கள் தொகை எவ்வளோ பெருகி இருக்கிறோம்? இன்றைக்கு 700-800 கோடி உலகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 120 கோடி மக்கள் இன்றைக்கி இருக்கிறோம் இந்தியாவில். பாகிஸ்தானு பங்களாதேஷ் இந்தியாவில் சேர்ந்துருந்துச்சே, அதையும் சேர்த்து பழைய இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் பாரதியார் பாட்டு படிக்கிறார், 30 கோடி முகமுடைய ஆளுங்கிறார். இந்தியாவுடைய மக்களுக்கு 30 கோடி முகம் இருக்குது, 30 கோடி மக்களுங்கிறார். அவர் சொன்ன இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்துச்சு. அவர் பாட்டு படிக்கும்போது பாகிஸ்தான் பிரியலை இல்லை. பாரதியார் பாட்டு படிக்கும்போது பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்துச்சு, இந்த பங்களாதேஷ் இந்தியாவில் தான் இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்த நாட்டில் உள்ள ஜனத்தொகை எவ்வளோன்னு கேட்டால் 30 கோடின்றார் பாரதியார். இப்போ ரெண்டையும் சேர்த்தா 200 கோடி. அப்போ 30 கோடி பேர் அன்றைக்கி இருந்தாங்கன்னு சொன்னால் மறுபடியும் 30 கோடி தானே வந்திருக்கணும், மறுபடியும் அதுக்கு பிறகு 30 கோடி தானே வந்திருக்கணும், அதுக்கு பிறகு 30 கோடி தானே இருக்கணும். அப்போ எல்லாமே கூடியிருக்கு. மனுஷன் கூடியிருக்கிறான், ஆடு எண்ணிக்கை கூடியிருக்கிறது, கோழி எண்ணிக்கை. கோழி அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு கோழி வாங்க போனால் கோழி பஜாரில் கிடைக்காது, இன்றைக்கி லாரியில் கொண்டாந்து இறக்குறாங்க. நவீன முறையில் உற்பத்தி பண்ணி எத்தனை டன்னு வேணும்னு கேட்குறான் கோழி. அப்போ எல்லாமே கூடியிருக்கிறது, எல்லா ஜீவன்களுமே எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ மறுபிறவி இருக்குமே, ஆனால் இப்படி பெருகும். 1 லட்சம் பேருக்கு 1 லட்சம் தானே வரணும், மீதி 10 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அவங்கவுங்க தனித்தனியாக தான் பிறவி எடுக்கிறாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று வருவதாக இருந்தால் அந்த எண்ணிக்கை ஒரே பேலன்ஸாக இருக்கணும். உலகத்தில் உள்ள மொத்த உயிரினங்கள் எண்ணிக்கை 10 கோடி. அப்போ அதுதான் இப்போவுமே இருக்கணும். இப்போ 10 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 10 கோடின்னு இருந்தால் தான் சரியாக வரும். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இறைவனுடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடவுள் ஒரு ஜோடி தான் படைத்தார். மனிதனில் கூட ஒரு ஜோடி தான் படைத்தார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். அவங்களுக்கு பிறந்தால்தான் நம்ம எல்லாரும், நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு நம்பிக்கை ஏற்றுக்கு நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், நீங்கள் வேறு நம்பிக்கையில் இந்துவாக இருக்கிறீங்க, இன்னொருத்தர் இன்னொரு நம்பிக்கையில் பௌத்தராக இருக்கார், கிறிஸ்தவராக இருக்காரே தவிர உனக்கு அப்பன் யார் உனக்கு அப்பன் யாருன்னு போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கடைசியில் ஆதமில் போய் முடியும். ஒரு இந்துவும் ஆதமுடைய பிள்ளை தான் ஆதாம், ஒரு முஸ்லீமும் ஆதமுடைய பிள்ளை தான், ஒரு கிறிஸ்தவன் ஆதம் அல்ல, அண்ணன் தம்பி அப்படி பேருமே. பிறப்பால் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த வழித்தோன்றல்கள் ஆகுது. அப்போ ஒரு ஜோடி தானே முதல்ல படைச்சாரு, அப்படி தானே ஆட்டிலையும் ஒரு ஜோடி படைச்சாரு, அதானே பெருகி இருக்கிறது. மாட்டிலையும் ஒரு ஜோடி தானே படைச்சாரு, ஒவ்வொரு ஜீவன்லையும் ஒரு ஜோடி தான் படைச்சிருக்கும் பொழுது மொத்தத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஜோடிங்கும் போது அந்த கணக்கில் இப்போ இருக்குது இல்லை, எங்கேயோ இருக்குது. அப்போ மறுபிறவியாவில் நம்ம எடுக்கிறோம், தனித்தனியாக தான் எடுக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது மறுபிறவின்னா நான் மறுபிறவியாக எடுத்தேன்னு வைங்களேன், நான் என்னவாக இருந்தேன் எனக்கே தெரியலை. கடவுள் தண்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் மாதிரி தான் தண்டிக்கணும். நான் இந்த தப்பு செஞ்சக்கான இப்படி வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்கு நான் போன பிறகு நான் என்னவாக இருந்தேன் எனக்கு தெரியலை, யாருக்கும் தெரியலை. அடுத்த பிறகு நான் என்னவாக இருப்பேன் தெரியல. நம்ம அப்படி எடுத்தோம், நமக்கு யாவும் இல்லை, நமக்கு யாவும் வந்தாலும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். இந்த ஒரு காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்படிலாம் கிடையாது, ஒரே பிறவி திரும்ப எழுப்புது, அவ்வளோதான். ஒரு மரணம் திரும்ப எழுப்புதல், இந்த ரெண்டோட இஸ்லாம் முடிச்சிருது. 7 வகை இல்லைன்னு சொல்லுது. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையில் என்னென்னு கேட்டால் மறுபிறவி இருக்கான்னு தான் கேட்குறீங்க, அது இல்லை. ஆனால் சொர்க்கம் நரகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எதன் அடிப்படையில் என்று கேட்டால் மனிதன் செய்கிற நல்ல செயல்களுக்கு சொர்க்கம், கெட்ட செயலுக்கு நரகம். நரகம் என்றால் நெருப்பு. நெருப்பில் போட்டு இந்த காலகாலத்துக்கும் போட்டுருவார், வெந்துக்கிட்டே இருப்போம். தோல் கருவுனோடனே மறுதோல் மாற்றுவார் கடவுள், அது எரிஞ்சிக்கிட்டே இருப்போம். வேதனையை சாகவும் மாட்டோம், எரிஞ்சு செத்துட்டாலும் முடிஞ்சு போயிடும். நரகத்தில் போடப்பட்டால் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான ஒரு சூப்பர் பவராக நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பயந்து ஒழுங்காக நடந்துக்க. இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொன்ன முக்கிய செய்தி. இது இஸ்லாத்தில் இருக்குது. இந்த மோட்சம்ங்கிறோம்ல, இந்த மாதிரியான மோட்சம் இருக்குது. வணக்கம், என் பேர் கதிர், நான் தாராவிலேருந்து வந்துடுறேன். இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்கணும் எனக்கே தெரியாது. ஆனால் இங்கேருந்து நீங்கள் பதில் சொல்ல நானும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு தான் வாங்கினேன்.
அப்போது நான் கேள்விக்கு ஒன்று கேட்குறேன். பெண்ணுக்கு தலாக் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த பெண்ணை திருத்ததுக்கு லேசாக அடிக்கலாம் அல்லது படுக்கையிலேருந்து தள்ளி வைக்கலாம்னு இஸ்லாம் மதத்தில் சொல்லியிருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண் அத்துமீறினால் அவங்கள திரும்ப அடிக்கிறதுக்கு இஸ்லாம் மதத்தில் எதுவும் இருக்கிறாதான்? இது ஒன்று, இவ்வளோதான். அதாவது பெண்கள் தவறு செய்தால் ஆண்கள் கண்டிக்கிற மாதிரி அடித்து திருத்துற மாதிரி ஆண்கள் தப்பு செஞ்சால் பெண்கள் அடிக்கலாமான்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எதையுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலோடு கலந்து தான் பேசணும். அதாவது நடைமுறையோடு சேர்த்து தான் சிந்திக்கணும். சரி, இப்போ பொம்பளை வந்து ஆம்பளை அடிக்கலான்னு அடிச்சிட முடியுமா? படைப்பில் ஆண் வந்து வலிமையாக படைக்கப்பட்டிருக்கிறான், அடிக்கலான்னு சொன்னோன்னு அடிச்சிடையாளுமா? இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா படைப்பில் பெண்கள் பலவீனமானவர்கள் தான். மிகச்சில பேர் உதாரணத்துக்கு கொண்டாந்து காட்டுவார்கள். அவங்க லாரி ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறது நம்ம எல்லோரும் லாரி ஓட்டி தான் இருக்காங்க, அம்பிட்டு பேரும். அது நியூஸு கிடையாது. ஒரு பொம்பளை லாரி ஓட்டான்னு செய்யுது, லாரி ஓட்டும் பெண்மணி, அம்பிட்டு பேர் லாரி ஓட்ட வேண்டியது தானே? அம்பிட்டு பேர் ஓட்ட மாட்டேங்கிறாங்க, லாரி ஓட்டுற பண்ணி கம்மியாக தான் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு மூட்டை தூக்குறது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க. கடுமையான வேலைகளுக்கெல்லாம் லோடுமேனாக பெண்கள் இருக்காங்களா? ஆம்பளை லோடுமேனாக இருக்கிறாங்க. அவங்க ஃபேனுக்கில் உட்காந்து அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. உடல் ரீதியாக வந்து சிந்திக்கிற வேலை அதெல்லாம் செஞ்சாலும் ஃபிசிக்கலாக அவங்க பலவீனமான படைக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு விளங்குறது. அதுபோக விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட ஆணுடைய படைப்புக்கும் பெண்ணுடைய உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆம்பளை வந்து அவனுக்கு வந்து தசைகளால் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அதிகமாக. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொழுப்பு தான் ஜாஸ்தி. அந்த பொருள் போதும். இப்போ அந்த காலத்தில் வந்து ரேடியா போட்டாங்கல்ல, வாழ்வு ரேடியான்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் தான் டிரான்சிஸ்டர் அப்புறம் வந்துச்சு. வாழ்வு ரேடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரேடியோவை போட்டு 3/4 மணி நேரம் காத்துகிட்டே இருக்கணும், அது சூடாகணும். ரேடியோ அந்த காலத்தில் பழைய காலத்து ஆளுகளுக்கு தெரியும். உனக்கு தான் ஒரு 50 வயசை கடந்தவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ரேடியோ பட்டி போட்டோன்னே ஸ்டேஷன் வரமாட்டா வராது. என்ன செய்யும், அந்த இது சூடாகி ஹீட் ஆகி நல்லா செவந்து போன பிறகு தான் அந்த ஸ்டேஷனை பிடிக்கும். அதுக்கு 1/4 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணாங்க, டிரான்சிஸ்டர்னு கண்டுபிடிச்சாங்க. அது 2 பேட்டரியை போட்டுன்னு வேலை செஞ்சு டக்குன்னு ஓடியாந்துடும், ஆன் பண்ணால் படிக்கும். அப்போ டிரான்சிஸ்டருக்கு 2 பேட்டரி போதுமானதாக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய பவர் தேவையாக இருக்கிறது அதுக்குரிய மெட்டீரியல்னால. அது மாதிரி டிவி போட்டாங்க, பிக்சர் டிவி தவறி மண்டபம் இவ்வளோ வருஷம் இருக்கும், அதில் உள்ள அம்புட்டு வேலை செஞ்ச பெரிய சூடாகி தான் வேலை செய்யும். இப்போ எல்இடி எல்சிடி கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு பேட்டரி கம்மி, கரண்ட் கம்மி. ரெண்டும் ஒரே மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சாலும் அது எரிபொருள் கம்மியாக இருக்கக்கூடியது எல்சிடி எல்இடிலாம். எரிபொருள் ஜாஸ்தியாக தேவைப்படுறது வந்து ப்ரெஷர் டியூப் உள்ள டிவிகள்லாம், அது மாற்றிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி பெண்களுடைய படைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தசைகள் இறைச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஆம்பளைக்கு இறைச்சி ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுக்கு சக்தி நிறைய வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் செலுத்துறதுக்கு நிறைய திங்கணும், நிறைய சாப்பிட்டா தான் என்ன செய்யும், அந்த உடம்பை இயக்க முடியுங்கிற அளவுக்கு அந்த அப்படி படைக்கப்பட்டிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைச்சியை விட கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இறைச்சி அளவுக்கு தான் ரத்த ஓட்டம் வேணும். கொழுப்புக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை, கொழுப்பில் நரம்புலாம் கிடையாது. அப்படி ஒரு கொழுப்பு ஜாஸ்தியாக அது பளபளப்புக்காக அப்படி ஆக்கிறான். பெண்கள் மினுமினுப்பாக இருக்கிறாங்கல்ல, அதுக்காகவும் இருக்கலாம். எரிபொருளை எல்லாம் கம்மியாகி வச்சுருக்கிறான். அப்போ எரிபொருள் கம்மியாக அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால ஃபிசிக்கலாகவே ஆம்பளை செய்கிற வேலை அவங்களுக்கு செய்ய முடியாது. இது விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி வந்து இப்போ ஆம்பளை சமைக்கிறான்னு வைங்க, பார்த்தீங்களா, சமையல்காரனை பண்டாரி இருப்பார், என்ன செய்வார், ஒரு 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 5 கிலோ கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு இப்படிமா 5 கிலோ வெட்டி போடுவான். பொம்பளை வெட்ட சொன்னீங்கன்னா 5 பேருக்கு சமைப்பாங்க. எப்போ காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 12 மணி வரைக்கும் 5 பேருக்கு சமைப்பாங்க. இவை 300 பேருக்கு என்ன செய்வான், இப்படி போட்டு தூக்கி தட்டி போட்டு எடுத்துக்கிறான். ஆம்பளை ஃபாஸ்ட், பொம்பளை என்ன செய்யணும், நிதானமாக நிறைய நேரம் செய்வாங்க. ஆம்பளை வந்து பல மடங்கு வேகமாக செய்வான் அந்த வேலைகளை. சமையல் எடுத்துக்கொண்டா நீ பார்க்கலாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் பொம்பளைகிட்ட கூட செய்ய முடியாது. அவங்க வீட்டுக்கு தான் சமைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே நிதானமாக ஸ்லோவாக தான் அவங்க தன்மை இருக்குங்கிறது தெரியுது. இதை வச்சுக்கிட்டு ஆம்பளை தப்புனா பொம்பளை நீங்கள் அடிங்கன்னு அடிச்சுட்டு நீங்கள் ஒன்று நோஞ்சா நல்லா அடிச்சு விடுவீங்க. எல்லா மாப்பிள்ளையும் அடிச்சிட முடியுமா? சட்டம் சொன்னால் நடக்கணும்லங்க, நடக்கிறதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது, நீங்கள் அடிங்கன்னு சொன்னோம்னா அவர் கிறுக்குத்தனமாக தான் எடுத்துக்கிறாங்க. எப்படிங்க ஏறமுடியும் எல்லா பொம்பளைங்க கேள்வி கேட்க வந்துடுவாங்க. அடிக்க சொல்லி இருக்கிற குரானில் இருக்குது, எப்படி அடிக்கிறது, என்னை தூக்கி போட்டு மிதிச்சுறாரு அவர் அப்படின்னு பொம்பளையை கேட்டால் நான் என்ன பண்ணி சொல்கிறது? அது நடக்கிறதே சொல்லணும். ப்ராக்டிக்கலாக வந்து ஆம்பளை வலிமை படைத்தவனாக இருக்கிறான், பொம்பளை பலவீனமாக இருக்கிறாங்க. அப்போ ஆம்பளைக்கு என்ன செய்யறேன்னா கொஞ்சம் கண்டிச்சு திருத்து, அறிவுரை சொல்லு. இல்லைன்னா பொம்பளை இப்படி என்ன விரிஞ்சு போயிருங்க, வேணாம் அந்த புருஷன் வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க, மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்ல.
ஆம்பளைக்கு டைவர்ஸ் உரிமை இருக்கிற மாதிரி கணவன் கொடுமைக்காரனாக இருந்தான்னு சொன்னால், ஆண்மையற்றவனாக இருந்தால், சித்திரவதை பண்ணுனா, ஒழுங்காக செலவுக்கு தரலன்னு சொன்னால், குடும்பத்தை காப்பாற்றலன்னு சொன்னால், அல்லது ஒழுக்கம் கட்டவனை அப்பாட்டி வச்சுட்டு இருந்தான்னு சொன்னால், வேணான்னு இது பொம்பளை முடிவு எடுத்தால் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணலாம். இஸ்லாத்தில் ஆணுக்கும் லேசான டைவர்ஸ் தான், பெண்ணுக்கு லேசாக இருக்கிறது. அதை அவங்க செஞ்சுட்டு போயிட வேண்டியது, அதை முடியும். எது முடியுமோ அதை சொல்லணும் மார்க்கம்ங்கிறது இஸ்லாத்தில். அதனால தான் ஆம்பளை தான் அடிக்கன்னு சொல்லலை. ஆம்பளை பொண்டாட்டி மாதிரிலாம் அடிங்கன்னு சொல்லலை. உங்கள் புருஷன் தப்பு பண்ண அடிங்கன்னு சொன்னால் அடிக்க மாட்டீங்க, முடியாது, ஏழாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. அதனால எது முடியுமோ அதை சொல்லியிருக்கு. அதான் விஷயம். என்னுடைய பெயர் செல்வநாயகம். உலகத்தில் பல்வேறு மார்க்கங்கள் இருக்கின்றன. யூதர்களாகிய இஸ்ரவேலர் அங்கிருக்கின்ற புனித ஸ்தலத்தை பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல் கிறிஸ்தவர்கள் அவருடைய புனித ஸ்தலத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலே இந்து மதத்தினுடைய புனித ஸ்தலத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குருதுவாரா என்ற சீக்கியர்களுடைய மதத்தினுடைய புனித தலத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு மதங்களில் இருக்கின்ற புனித தலங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்ற இந்த வேளையில் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறத்தில் மக்காவிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்ற கான்ட்ரடிக்ஷன் ஏன் ஏற்படுகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் கேட்கின்றேன். நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்களுடைய புனித தலம் மக்காவில் இருக்கிற காபாங்கிற ஆலயம். இப்போ நாங்கள் இங்கே தொழுகை நடத்தினா கூட அந்த காபா இருக்கும் திசையை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறோம். உலகத்தில் வடக்கு காபாவுக்கு வடக்கு இருக்கிறவங்க தெற்கு நோக்கி தொழுவாங்க, காபாவுக்கு கிழக்கு இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுவாங்க, காபாவுக்கு வடக்கு இருக்கிறவங்க தெற்கில் வருவாங்க, மேற்கு கிழக்கில் வருவாங்க. இது காபான்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிற நாடெல்லாம் இங்கிட்டு திரும்புவாங்க, இந்த பக்கம் இருக்கிற நாடெல்லாம் இப்படி திரும்புவாங்க. இப்படி காபா என்கிறதை மையமாக வைத்து தான் நாங்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் தொழுகையை நடத்துகிற அளவுக்கு முஸ்லீம்கள் அனைவருடைய முன்னோக்கும் திசையாக அந்த காபாங்கிற ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த காபா என்பது உலகத்தில் முதல்ல ஆதம்ங்கிற மனிதரை இறைவன் படைத்து இறைவனை வணங்குவதற்காக அவர் கட்டிய ஆலயம் என்று எங்கள் நம்பிக்கை. அவர் கட்டிய ஒரு ஆலயம், இது புனித ஆலயம் என்று ஆக்கப்பட்டதுனால அந்த ஆலயத்திற்கு கூடுதல் கட்டுப்பாடை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. ஒரு சில இடத்துக்கு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த பாதுகாப்பு ஏரியான்னு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாமானை கொண்டு போகக்கூடாது. நம்ம ஃப்ளைட்டில் வரணும்னு வைங்களேன், ஒரு நெகவட்டி கூட கொண்டு வர முடியாது. ஃப்ளைட்டில் வந்தோம்னு சொன்னால் ஒரு நெயில் கட்டரை கொண்டு வர முடியும். அதுக்கு அதனுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டிக்காக அப்படி செய்கிறாங்க. அது மெட்டல் பொருள்கள் எதுவும் கொண்டு வர முடியாது, ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு தான் அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரியாக சில பாதுகாக்கப்பட்ட ஏரியாக்கள் என்று சொல்லி சில பகுதிகளுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகள் விதிக்கிற மாதிரி இஸ்லாத்தில் என்ன சட்டம் என்றால், அந்த மக்காங்கிற நகரத்தை புனித எல்லைன்னு ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. அந்த லிமிட்டுக்கு உள்ள போவதாக இருந்தால் இந்த வெள்ளுடை தைக்கப்படாத வெள்ளை ஆடை அணிந்தவர்களாகத்தான் என்ன செய்யணும், அவங்க போகணும். ஷூ போடக்கூடாது, வெள்ளை துணியை போர்த்தி கொள்ளணும், வேறு கலர் போத்தினா கூட தையல் இருக்கக்கூடாது. மக்காவில் போடுறோம் அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி நிலையில் தான் அவங்க போகணும். அங்கே போய்விட்டால் அங்கே புல் பூண்டு கூட கிள்ளக்கூடாது. பொதுவாக புல் பூண்டை நம்ம கிள்ளலாம்.